தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். நீண்ட நாட்களாகவே நாம் சொல்லி வருகின்றோம், RMSனை அஞ்சல் துறையுடன் இணைக்கக்கூடிய பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அது விரைவிலே நிறைவேறி தீரும் என்று நாம் சொல்லி வந்தோம். சமீபத்திலே கூட ஸ்பீட் போஸ்ட் ஹப்பிலே RMSஐ கொண்டு வருவது என்கின்ற திட்டமும் இருக்கிறது என்பதையும் நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம். இது குறித்து நாடாளுமன்றத்தினுடைய ராஜ்யசபாவிலே ஏஏ ரஹீம் என்கின்ற ஒரு MP எழுப்பிய அந்த கேள்விக்கு 13/2/2025 அன்று பதில் அளிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த பதிலிலே RMS அலுவலகம் என்பது நிரந்தரமாக மூடப்படவில்லை, ஆனால் அவைகளெல்லாம் ஸ்பீட் போஸ்ட் ஹப்புடன் இணைக்கப்பட இருக்கின்றன. அப்படி இணைத்தால்தான் ஒரு எஃபிஷியன்சி என்பதை, திறமை என்பதை நம்மால் நிரூபிக்க முடியும். எந்த ஒரு தற்காலிக ஊழியரும் இதனால் வேலையில் இருந்து நீக்கப்பட மாட்டார்கள். நிரந்தர ஊழியர்கள் இடமாற்றம் ஏற்கனவே அவர்கள் பெறுவதற்கான விதிகள் என்பது இருப்பதனால் அவர்கள் தேவையான இடத்திற்கு இடமாற்றம் செய்யப்படுவார்கள். இந்த ரீலொகேஷன் என்பதே, அதாவது இந்த இணைப்பு என்பதே, ஸ்பீட் போஸ்டுடன் RMS அலுவலகத்தை கொண்டு வந்து இணைப்பது என்பதே ஒரு எஃபிஷியன்சியை வளர்ப்பதற்காகவும், மெயில் டெலிவரியிலே ஒரு ரிலையபிலிட்டியை கொண்டு வருவதற்காகவும், இருக்கக்கூடிய ஊழியர்களை சரியான முறையிலே அவர்களை வேலை வாங்குவதற்காகவும், பல முறை கடிதங்களை கையாளுவதை தவிர்ப்பதற்காகவும் தான் இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட்டு இருக்கிறது என்றும் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆக மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள், பூனை பையிலிருந்து வெளியே குதித்து விட்டது. RMS அலுவலகங்களை ஸ்பீட் போஸ்டிலே இணைக்கின்றார்கள். பார்சல் நெட்வொர்க் ஆப்டிமைசேஷன் ப்ராஜெக்ட் PNOPN மூலமாக பார்சல், ஸ்பீட் போஸ்ட் இரண்டும் ஒரு இடத்திலே இனி செயல்பட போகின்றன. அதே இடங்களிலே RMSம் வர இருக்கிறது. அதே போன்று அதற்கு பக்கத்திலே IDC டெலிவரி சென்டரும் வர இருக்கிறது. இப்படி ஒரு நிலைமையை ஏற்படுத்தினால் இனி RMS ஊழியர் என்கின்ற தனியான ஒரு கேடருக்கு தேவையில்லை என்கின்ற நிலைப்பாடு ஏற்படும் என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே அஞ்சல் இலாக்கா RMS, அதாவது ரயில் நிலையங்களில் செயல்படக்கூடிய அந்த சார்ட்டிங் அலுவலகங்களை அங்கிருந்து எடுத்து வெளியே செயல்படுமாறு ஆணையிட்டு வருவதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். பல இடங்களிலே அது நிகழ்ந்திருக்கிறது. அதே போன்று ரயில் மூலமாக கடிதங்களை கொண்டு செல்வதோ அல்லது அதிலேயே சார்ட் செய்வதோ இவைகளெல்லாம் நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக ரோடு நெட்வொர்க் டிரான்ஸ்போர்ட் RTN என்று சொல்லக்கூடிய சாலை மூலமாகத்தான் அஞ்சல் பைகள் எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு கொள்கை முடிவு எடுத்ததனால் நிறைய ரன்னிங் செக்ஷன்கள் தற்பொழுது அபாலிஷ் செய்யப்பட்டு வருகின்றன. ரன்னிங் செக்ஷன்கள் அபாலிஷ் செய்யப்பட்டு ரயில் நிலையங்களில் செயல்படக்கூடிய அந்த சார்ட்டிங் அலுவலகங்கள் எல்லாம் வெளியே அஞ்சலகத்தின் அருகிலே இணைக்கப்பட்ட பின்னாலே அதற்கு பின்னால் RMS என்று சொல்வதற்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை. தெர் இஸ் நோ ரயில்வே மெயில் சர்வீஸ். அதற்கு பதிலாக RTN மெயில் சர்வீஸ் என்று சொல்லுவார்களா என்றும் நமக்கு புரியவில்லை. ஆக தனியாக ஒரு RMS என்பதை மாற்றி ஃப்ரண்ட் ஆஃபீஸ், பேக் ஆஃபீஸ் என்பதுதான் அவருடைய நோக்கம். ஃப்ரண்ட் ஆஃபீஸ் என்றால் தனியாக அஞ்சலகத்தினுடைய பணிகள், அதாவது சேமிப்பு வங்கி, மணி ஆர்டர் போன்றவைகள் எல்லாம் தனியாக அவைகள் செயல்பட்டு கொண்டிருக்கும். பேக் ஆஃபீஸிலே டெலிவரி, பிரிப்பு, பட்டுவாடா அனைத்தும் ஒரே இடத்திலே நடைபெறுவதற்கான அந்த முன்னெடுப்பு தான் இந்த திட்டமாக நம்மால் கருத முடியும். ஆக மிக விரைவிலே RMS ஆனது போஸ்டலிலே பிரிந்து போஸ்டலிலே ஃப்ரண்ட் ஆஃபீஸ், பேக் ஆஃபீஸ் என்கின்ற ஒரு கான்செப்ட் உருவாகி தபால்காரருக்கும் அஞ்சல் எழுத்தருக்குமே இனி தொடர்பில்லாத அளவிற்கு ஒரு சூழ்நிலை IDCயின் மூலமாக ஏற்பட்டு இருப்பதை போன்று RMS ஊழியரும் அஞ்சல் துறை ஊழியரும் என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்கிறதோ ஒன்றும் புரியவில்லை. நாமெல்லாம் கண்ணிருந்தும் குருடர்களாய் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்த்து ஊமையாய் விக்கித்து நிற்கின்றோமே தவிர வேறெதுவும் செய்ய முடியாமல் நிற்கின்றோம். என்ன செய்வது? விதியை நொந்து கொள்வதா அல்லது வேறென்ன நாம் செய்ய முடியும்? தோழர்களே, மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.